எந்த கட்சிக்கு யார் எவ்வளவு நிதி கொடுத்தார்கள் என்ற விவரத்தை இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது தேர்தல் ஆணையம். விடியா திமுக பெற்ற 656 கோடியே 50 லட்சம் ரூபாயில் 509 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளது மார்டின் நிறுவனம். லாட்டரி சூதாட்டம் நடத்தும் நிறுவனத்திடமிருந்து 509 கோடி ரூபாய் விடியா திமுக நன்கொடை பெற்றுள்ளது அம்பலம். தேர்தல் பத்திரம் மூலம் அம்பலமாகியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. விடியா திமுக ஆட்சியில் கோடிக்கணக்கில் நன்கொடையாக பெறப்பட்ட பணத்தில் ஊழல் ஆட்சியை நடத்தி வரும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் குறித்து பெயரளவில் மட்டும் நடவடிக்கைகள் எடுப்பதைப் போல காட்டியது விடியா திமுக அரசு. வலுவில்லாத சட்டத்தை இயற்றி மறுபுறம் மக்களின் உயிரையே பணயம் வைக்கும் சூதாட்ட நிறுவனத்திடம் பணம் பெற்றிருப்பது வெட்கக்கேடானது. மக்களின் உழைப்பை சுரண்டி உயிரை குடிக்கும் பாவ பணத்தை பெற்றிருக்கும் விடியா பொம்மை முதலமைச்சர். நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்டாலினுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். மதுரையில் நடைபெற்ற அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றும். அதிமுக பொதுச் செயலாளர் குறித்த அண்ணாமலையின் பேச்சுக்கு கண்டனம். பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க இயலாது என முதலமைச்சருக்கு ஆளுநர் பதில் கடிதம். உச்சநீதிமன்றம் தண்டனையை தான் நிறுத்தி வைத்துள்ளது, குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பு அளிக்கவில்லை என சுட்டிக்காட்டிய ஆளுநர். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் பல்வேறு இடங்களில் ஸ்டாலின், உதயநிதி பேனர்கள் இதுவரை அகற்றப்படவில்லை. ஆளும் கட்சியினருக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுகிறார்களா என பொதுமக்கள் கேள்வி. திருவள்ளூரில் தேர்தல் அதிகாரியிடம் முறையாக அனுமதி பெறாமல் நடைபெற்ற மகளிர் தின நிகழ்ச்சி. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிய விடியா அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் அலுவலரை கண்டதும் ஓட்டம். நிகழ்ச்சி நடத்தும் மிக சிறப்பாக இருக்கிறது. இங்க வருகின்ற மயிலாடுதுறையில் தேர்தல் நடத்தை விதியை மீறி பிறந்த நாள் கொண்டாடி பிரியாணி விருந்து கொடுத்த காங்கிரஸ் எம்எல்ஏ மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு. விடியா திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் தேர்தல் நடத்தை விதியை கடைபிடிக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை அடுத்து தமிழகம் முழுவதும் வாகன சோதனை தீவிரம். உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்து வரும் பறக்கும் படையினர். ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒரே நாளில் சுமார் 8 லட்சம் ரூபாய் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்டதால் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி. தேர்தல் நடைமுறை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் தமிழகம் முழுவதும் இதுவரையில் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் பணம் பறக்கும் படையினரால் பறிமுதல் என தகவல். அதிகபட்சமாக சென்னை யானைக்கவுனியில் 1 கோடியே 43 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். சென்னையில் உரிமம் பெற்ற 2125 துப்பாக்கிகளை காவல் நிலையங்களில் ஒப்படைக்க உத்தரவு. துப்பாக்கி சுடுதல் பயிற்சி மையம், துப்பாக்கி சுடும் விளையாட்டு வீரர்கள் அனுமதி பெற்று பயன்படுத்தலாம் என காவல்துறை அறிவிப்பு. அதிமுக கொடி, சின்னம் ஆகியவற்றை பன்னீர் பயன்படுத்த தடை கோரி தொடரப்பட்ட வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் இன்று பிற்பகல் தீர்ப்பு வழங்குகிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட விவகாரம். அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தம்மை விடுவிக்க கோரிய செந்தில் பாலாஜியின் வழக்கு இன்று விசாரணை.
நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக தமிழகத்தில் பல்வேறு கிராமங்களில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. விடியா திமுக அரசிடம் பலமுறை முறையிட்டும் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு. ஆவடியில் அரசு பேருந்தில் கடத்திச் செல்லப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 15,000 போதை மாத்திரைகள் பறிமுதல். போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்துள்ள நிலையில் விடியா பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்கள் நலமா என கேட்கும் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. புழல் மத்திய சிறையில் கைதுக்கு பிஸ்கட் பாக்கெட் மூலம் கஞ்சா கடத்திய அவலம். நீங்கள் நலமா என மக்களை பார்த்து கேட்கும் விடியா முதலமைச்சர் ஸ்டாலின் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு. ராதாபுரம் அருகே போக்சோ வழக்கில் பள்ளி தலைமை ஆசிரியர் கைது. விடியா ஆட்சியில் மாணவிகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர் அச்சம். சென்னை அருகே தனியார் பள்ளி வாகனத்தில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கிளீனர் கைது. விடியா ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத அவலம். ராணிப்பேட்டையில் சர்ச்சுக்கு சென்ற 10ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட பாதிரியார் மீது போக்சோ வழக்கு பதிவு. விடியா திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. நீலகிரி அருகே தூய்மை பணியாளர்கள் கைகளிலேயே குப்பை அள்ளும் அவல நிலை. தகுந்த பாதுகாப்பு உபகரணம் வழங்காமல் நீங்கள் நலமா திட்டம் கொண்டு வந்தால் மட்டும் போதுமா என பொதுமக்கள் கேள்வி. சாத்தான்குளத்தில் அவசர கதியில் தரமற்ற முறையில் போடப்பட்ட தார் சாலை. விடியா திமுக அரசு மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதாக குற்றச்சாட்டு. பள்ளிப்பாளையத்தில் தெரு நாய் கடித்து 20 பேர் காயம். விடியா ஆட்சியில் நாளுக்கு நாள் தெரு நாய்கள் அட்டகாசம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி விமான நிலையத்தில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் சிக்கியது. சிங்கப்பூர் விமானத்தில் வந்த மலேசிய பெண் பயணிகள் 2 கைது செய்து விசாரணை. நீலகிரி அருகே கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர். 20 ஏக்கர் அடர்ந்த வனப்பகுதிகள் அழிந்து வருவதால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படும் அபாயம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயில் பல ஏக்கரிலான அரிய வகை மூலிகை செடிகள் மரங்கள் எரிந்து நாசம். தீயை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறை திணறல். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே வட மாநில இளைஞர்களிடம் கத்தி முனையில் செல்போன் பணம் பறிப்பு. விடியா ஆட்சியில் கஞ்சா போதையில் தொடர்ந்து அரங்கேறி வரும் வழிப்பறி சம்பவங்களால் மக்கள் அச்சம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 9வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன். வரும் 21ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. சிக்கிம், அருணாச்சல பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தேதி மாற்றம். ஜூன் 4ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 2ஆம் தேதியே வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தொழிலதிபர் அம்பானி வீட்டு இல்ல திருமண விழாவிற்கு வந்திருந்தவரின் கார் கண்ணாடியை உடைத்து பணம் உள்ளிட்டவை திருடப்பட்ட விவகாரம். திருச்சியைச் சேர்ந்த 5 பேர் போலீசாரால் கைது. குஜராத் பல்கலைக்கழக விடுதியில் வெளிநாட்டு மாணவர்கள் மத வழிபாடு செய்த விவகாரம். இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதால் பதற்றம். மும்பையில் கூடுதல் லாபத்திற்காக வாடிக்கையாளரின் ஐபோன் ஆர்டரை ரத்து செய்த பிளிப்கார்ட் நிறுவனத்திற்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு.
ரஷ்ய அதிபர் தேர்தலில் புதின் 88% வாக்குகள் பெற்று வெற்றி. மே 7ஆம் தேதி அதிபராக மீண்டும் பதவியேற்பார் என தகவல். பெண்கள் பிரீமியர் லீகில் சாம்பியன் பட்டம் வென்றது பெங்களூரு அணி. டெல்லி அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி வாகை சூடியது பெங்களூரு அணி.